சீனாவை மிஞ்சும் பவர் இந்தியாவுடைய அதிரடி நடவடிக்கை. இந்திய ராணுவம் ஒரு புதிய போர் விமானத்தை உருவாக்கி வராங்க. இது எதிரிகளுடைய எல்லைகளை தாண்டி உலகின் எந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு திறனை இது இன்னும் வலுப்படுத்தும், மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. 2036 இது பயன்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக எதிர்பார்க்கப்படுது. அதையொட்டிய அந்த பணிகளும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகள் தங்களுடைய இராணுவ பலத்தை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வராங்க. இதன் மூலமாக உலகின் சக்தி மிகுந்த நாடுகளாக மாறுவதற்கு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் முயற்சிக்கிறாங்க. இதற்கான ஆபத்தான ஆயுதங்களை உருவாக்கி சோதனை செய்கிறாங்க. இந்த நிலையில் இந்தியா சார்பில் புதிய ரக போர் விமானம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது சீனாவிடம் இல்லாத ஒரு வகை விமானம் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய பாதுகாப்புத்துறை மிக நீண்ட தூரம் தாக்கக்கூடிய திறன் கொண்ட புதிய போர் விமானம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. மிக நீண்ட தூரம் தாக்குதல் விமானம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த விமானம் ஒரே இரவில் உலகம் முழுக்க மற்றொரு பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடிய வலிமையை பெற உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய புதிய குண்டுவீச்சு விமானம் பார்த்தோம் அப்படின்னா 12,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கும். இந்தியா ஒரு புதிய நீண்ட தூர போர் விமானத்தை உருவாக்கி இருக்காங்க. இது 12,000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தாக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தை கூட அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிபொருள் நிரப்பாமல் அவ்வளவு தூரம் பறக்கக்கூடிய இராணுவ விமானம் சீனா கிட்ட கூட இல்லை. இந்த விமான திட்டம் சீனாவுடைய மிக நவீனமான ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை விட மேலாக அமையும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது அமெரிக்காவினுடைய B-21 ரைடர் மற்றும் ரஷ்யாவினுடைய DU-160 விமானங்களை முந்தும் திறனை பெற்றதாகவும் சொல்லப்படுது. இது இந்தியாவினுடைய ULRSA திட்டம் எதிர்த்தாக்குதல் திறனை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு எதிரி ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதற்கு பதிலளிக்க இந்த விமானம் பெரிய சாதனையாக இருக்கும், பெரிய உதவியாகவும் இருக்கும். இது இந்தியாவுடைய அணு ஆயுத காப்பீட்டு கொள்கைக்கு முக்கிய ஒட்டுமொத்த ஆதாரமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமானத்தில் வைக்கப்படக்கூடிய முக்கிய ஆயுதமாக பிரமோத் புதிய ஜெனரேஷன் சூப்பர்சோனிக் குறுகிய தூர ஏவுகணை இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஏவுகணைகளால் நிறைய பல்வேறு வகையான நிலை மற்றும் கடற்படை இலக்குகளை தாக்க முடியும். அதோட இந்த விமானம் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படுவதால் எதிரியின் ரேடார் கண்டறிய முடியாமல் தாக்குதல் நடத்தக்கூடிய திறனும் இதற்கு இருக்கும் அப்படின்றாங்க. இந்த புதிய விமானத்தினுடைய மேம்பாட்டுக்காக இந்தியாவினுடைய DRDO, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க HAL மற்றும் ADA ஆகிய நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுறாங்களாம். விமானத்தில் அமையக்கூடிய என்ஜின் குறித்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய DU-160 பயன்படுத்தப்படக்கூடிய NK-32 என்ஜினை போன்ற இன்னொரு என்ஜின், அந்த மாதிரியான ஒரு என்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியா அதில் பொருத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்தின் முதன்மை வடிவமைப்பு மற்றும் சோதனைகள் பார்த்தோம் அப்படின்னா 2023 வரை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தயாரிப்பு மற்றும் சேவைக்கு வரக்கூடிய காலகட்டம் 2036 இருக்கலாம் அப்படின்னும் அதிகாரப்பூர்வ முடிவுகள் தெரிவிக்கின்றது. இந்த திட்டம் இந்தியாவை உலகளவில் வலுவான இராணுவ சக்தியாக மாற்றும் வாய்ப்பு இருக்கு. அதோட சீனாவுடன் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலக்குறிப்பு மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் வலுப்பெறும் தாக்குதல்களுக்கு இடையில் இந்தியா உலகளாவிய ஒரு பாதுகாப்பு சூழலில் தன்னுடைய இடத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயமாக இது அமைவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இனி வரக்கூடிய நாட்கள், இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு அம்சம் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, சீனா, அமெரிக்கா போன்ற ரஷ்யா போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இணையாகவும் அவர்களை விட அதிகமாகவும் ஆயுத பலங்கள் அப்படிங்கிறது நம்முடைய கைவசம் இருக்கணும், அதையொட்டிய நம்முடைய பணிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த போர் விமானம் தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்தில் அதனுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.